ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் டிஜிட்டல் கிளாக். அதாவது எனக்கு இப்போ நான் அந்த இடத்துல டைம்ங்கிறது செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நான் திரும்ப இந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணும் பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக கரண்ட் டைம் வந்து எனக்கு வந்து இதில் டிஸ்பிளே ஆகணும். அதுதான் டிஜிட்டல் கிளாக் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஈக்குவல் டு நவ் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன டேட்டு டைம் எக்ஸாக்ட் டைம் என்னவோ அது இப்போ எனக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா. இப்போ இந்த டிஸ்பிளே ஆனது இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதில் கீபோர்டில் Ctrl+1 ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகுது இல்லையா, இதில் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டைம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்மேட் செல்ஸில் டைம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் நான் அந்த டயத்தை போய் நான் என்ன பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டேட் இல்லாமல் வெறும் டைம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும்னு சொல்லி இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல டைம் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து அப்படியே இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டினியூஸாக டைம் கிளாக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை கோடிங்கில் நான் சொல்ல போகிறேன். எப்படி கோடிங் போகிறோம், ஜஸ்ட் அந்த ஷீட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி வியூ கோட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அந்த ஷீட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி வியூ கோட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ டைரெக்டாக அந்த கோடிங் பேஜ் வந்துருச்சு. இப்போ இதில் இன்சர்ட்டில் மாடுல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்டில் போய் மாடுல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கோடிங் வேணுமோ அதை இப்போ நான் டைப் பண்ணுறேன். டிஜிட்டல் கிளாக், எனக்கு வேண்டியது டிஜிட்டல் கிளாக். ரேஞ்ச், இந்த இடத்துல ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரேஞ்சுங்கிறது கொட்டேஷன் மார்க்கில் கொடுத்துட்டு உங்கள் ஷீட்டுக்கு வாங்க. இப்போ நீங்கள் எந்த ஷீட் டைப் பண்ணிக்கலாம் அந்த ஷீட்டில் வந்து ரேஞ்சுங்கிறது இந்த இடத்துல டைம்ங்கிறது எந்த காலம் எந்த ரோவில் கொடுத்துருக்கீங்க, பிங்கிற காலத்தில் செகண்ட் ரோவில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா B2 அப்படிங்கிறத அந்த ரேஞ்சில் கொடுக்கணும். B2ன்னு கொடுத்துட்டு டாட் வேல்யூ, B2ஓட வேல்யூ ஈக்குவல் டு நவ் அப்படின்னா அந்த டைமிங்கில் நமக்கு என்ன இருக்கோ அதான் நவ். அந்த டைமிங்கில் என்ன இருக்கோ அதுதான் டிஸ்பிளே ஆகும் நமக்கு. கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்ளிகேஷன் டாட் ஆன் டைம் எல்லாமே இதில் நீங்கள் கொடுக்க கரெக்டாக வந்துட்டு இருக்கும். நவ்வுங்கிறது என்ன பொசிஷனில் இருக்கோ அது நவ் ப்ளஸ் டைமோடைய வேல்யூ. எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் வேல்யூ பாருங்க, இந்த இதுதான் டைமோட வேல்யூ ஒரு செகண்ட்லேருந்து கமா டிஜிட்டல் கிளாக். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட் ரன் பண்ணி விட்டுடுறேன். ரன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், டைமிங்கு ரன் ஆகிட்டு இருக்கா. இந்த செகண்ட்லேருந்து டைம் வந்து நமக்கு கிளாக்ல ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் டிஜிட்டல் கிளாக் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம ஒரு பேஜில் டைமிங்கை செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ஸ்க்ரீன்லேயே நமக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.